Hi friends, welcome to Tutor Joes. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஒர்க் ஷீட்டில் VBA யூஸ் பண்ணி ஒரு பிக்சர் எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லி பார்ட் 2 பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இமேஜோடைய லொக்கேஷன், அடுத்து அந்த இமேஜோடைய ஹைட் அண்ட் வித் எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இமேஜை டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் நான் அந்த இமேஜ் டிஸ்ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு கீழேயே அந்த ஃபைலோடைய நேம் நான் டிஸ்ப்ளே பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த F10 அப்படிங்கிற செல்லை நான் ஃபைல் நேமை டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக ஷீட் 1 டாட் ரேஞ்ச் F10 அப்படிங்கிற செல் அட்ரஸை கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் நேம் டிஸ்ப்ளே பண்ணணும். டாட் வேல்யூ ஈக்குவல் ஃபைல் நேம் நமக்கு F நேம் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே இருக்குது. ஜஸ்ட் அந்த F நேம் அப்படிங்கிற வேரியபிள் நேமை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஜஸ்ட் நான் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன். என்னுடைய ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல டிசெட் இமேஜை நான் டிஸ்ப்ளே பண்ணுறதுனால டிசெட் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். டிசெட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட்டு டிஸ்ப்ளே இமேஜ் அப்படிங்கிற பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம். இப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா அதனுடைய டிசைன் மோட்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு டிசைன் மோட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணால் போதும், டிசைன் மோட் நமக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஒரு சின்ன எரர், த ஸ்பெசிஃபைல் ஃபைல் வாஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு டீபக் கொடுக்குறேன். இப்போ என்ன எரர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா F நேம் அப்படிங்கிற வேரியபிள் நேம் இந்த இடத்துல நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம். F நேம் அப்படிங்கிற வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ரீசெட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே இமேஜ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இமேஜ் டிஸ்ப்ளே ஆகிடும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கீழே மூவ் ஆகி டிஸ்ப்ளே ஆகணும். அப்போ அதுக்காக இந்த டிஸ்ப்ளே பண்ணுற ஃபங்க்ஷனில் டாப்பில் பிக்சல் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஒரு 20 பிக்சல் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே இமேஜ் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டிஸ்ப்ளே ஆகிருக்கும். இமேஜ் நமக்கு டிஸ்ப்ளே ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் அப்படிங்கிற இந்த இமேஜை நான் டிஸ்ப்ளே பண்ண போகிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் டிஸ்ப்ளே இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இமேஜ் டிஸ்ப்ளே ஆகிருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இமேஜ் நான் மூவ் பண்ணுறேன். நமக்கு இந்த ப்ரீவியஸ் இமேஜ் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும், டெலிட் ஆகிருக்காது. இப்போ இந்த இமேஜ் எப்படி நம்ம டெலிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரௌஸ் பண்ணுற இமேஜை எப்படி நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிம் PICTU ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு டிம் OBJ அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸல் வந்து இது என்ன டேட்டா டைப் வருமோ அதில் டிக்ளேர் பண்ணிக்கும். இப்போ இந்த OBJ அப்படிங்கிற வேரியபிளில் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ அதுக்காக செட் OBJ ஈக்குவல் ஆக்டிவ் ஷீட் டாட் drawing objects. இப்போ இந்த பிக்சர் ரிமூவ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் ஈச் லூப், ஃபார் ஈச் PICTUR இன் OBG அப்படிங்கிற ரேஞ்சில் இப்போ இந்த பிக்சர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணோம். இஃப் இப்போ நம்ம எக்ஸலில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் டிஸ்ப்ளே பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸல் வந்து அந்த இமேஜுக்கு பிக்சர் அப்படிங்கிற நேம் டிஃபைன் பண்ணோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த பிக்சர் நேமில் இருந்து ஃபஸ்ட்டு 7 கேரக்டர்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். லெஃப்ட் PICTUR டாட் நேம் கமா 7 கேரக்டர்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 7 கேரக்டர்ஸ் ஈக்குவல் அந்த பிக்சர் அந்த PICTUR அப்படிங்கிற நேம் சேமாக இருந்தால் PICTUR சேமாக இருந்தால் தென் PICTUR dot
செலக்ட் பண்ணிக்கிறேன் அந்த இமேஜை. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை டெலீட் பண்ணிக்கிறேன். செலக்ட் PICTUR picture dot delete. இஃபை இன் பண்ணிக்கிறேன். end if. நெக்ஸ்ட் லூப் கன்டினியூ பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனோட கன்டினியூ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் வீடியோஸ் வேணும்னா www.tutorjoes.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.